ஸோ இப்போ அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் நம்ம செய்யலாம். ரெண்டாவது கொஸ்டின் அப்படியே எழுதிருங்க. இதாக இருக்குல்ல, ஏ இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு A into B, A into C, intersection. ஓகேவா? கொஸ்டினை எழுதியாச்சு. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்வோம், ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது தானே செய்வோம். அப்போ B intersection C ஈக்குவல் டு B என்ன இருக்குது, பியில் இருக்குது 0 1 0 1 intersection C 1 2. ப்ராக்கெட்டை மாற்றிடக்கூடாது. B intersection C ஈக்குவல் டு டோட்டல் பொதுவானது தானே எழுதுவோம். இன்டர்செக்ஷனாக பொதுவானது, யூனியன்னா எல்லாமே சேர்த்து எழுதிக்கிறது. இப்போது A இன்ட்டு B இன்டர்செக்ஷன் C ஈக்குவல் டு A என்ன 2 3, அவ்வளோதானே. 2, 3 இன்ட்டு பியில் என்ன இருக்குது 1 இருக்குது. அப்போது A இன்ட்டு B இன்டர்செக்ஷன் C ஈக்குவல் டு 2, 1 3, 1 அவ்வளோதான். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதியாச்சு. இப்போது இந்த சைடு நம்ம சால்வ் பண்ணணும். இந்த சைடு சால்வ் பண்ணிவிட்டு நம்ம இது ஈக்குவலா அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ இந்த சைடு என்ன ஃபஸ்ட்டு இருக்குது, அதுவும் அதே மாதிரி தான் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது தான் எழுத போகிறோம். A இன்ட்டு B A இன்ட்டு C. A இன்ட்டு B A இன்ட்டு C நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்துருக்கீங்களா. A இன்ட்டு இதில் இருக்க ஆன்சர் எழுதியிருக்கோம்ல, அதை அப்படியே நம்ம எழுதிக்கிற வேண்டியதான். அது ரெண்டில் இருக்க இன்டர்செக்ஷன் பொதுவான இருக்கிறத நம்ம எழுதினோம்னாலே ஆன்சர் கிடச்சிரும். அதை நீங்கள் திரும்பவும் ஒரு தடவும் கண்டுபிடிக்கலாம். பண்ணோம்னா கொஞ்சம் டீசெண்டாக கொஞ்சம் பெருசாக வரும். டைம் இருக்கும்போது அந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். இப்போது திரும்ப அதை எடுத்து எழுதுறது ரொம்ப நல்லது. பார்க்கும்போது அவங்களுக்கு நீங்கள் திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டிய தேவை கிடையாது. A into B intersection A into C equal to A into B 2, 0 2, 1 3, 0 3, 1 ஓகேவா. இன்டர்செக்ஷன் அது கீழே கூட எழுதிக்கலாம். இன்டர்செக்ஷன் A இன்ட்டு சியில் என்ன இருக்குது, மேலே பார்த்தா எழுதுறேன், மேலே இருக்கிறது அப்படியே இருக்குது. 2, 1 2, 2 3, 1 3, 2. நான் சொல்லித்தர நீங்கள் எப்போயே பாஸ் பண்ணி உங்கள் நோட்லேயும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது புரியும். நீங்கள் கண்டினியூவாக வீடியோ பார்த்துக்கிட்டே இருந்துட்டு நம்ம அப்புறம் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். இப்போது இதில் இருக்க இன்டர்செக்ஷன்னா நம்ம பொதுவாக இருக்கிறது தானே எழுதுவோம். 2.0 இதில் இருக்கா, இல்லை 2 1 2 1 இருக்குது. இப்போ எழுதிக்கலாம் 2 1 3 0 இதில் இருக்கா, இல்லை 3 1 இருக்கா, 3 1 இருக்குது. அப்போது இந்த ஆன்சரும் அந்த ஆன்சர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களா. இப்போ A இன்ட்டு B இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சோமா, A இன்ட்டு B இன்டர்செக்ஷன் A இன்ட்டு B இன்டர்செக்ஷன் எழுதியிருக்கோமா.
இந்த ஆன்சர் ஈக்குவலாக வந்துருச்சா? இந்த ஒன்று எல்ஹெச்எஸ்ஸு, இது ஆர்ஹெச்எஸ். எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் கரெக்ட் ஆகிடுச்சா? அவ்வளோதான். இதில் இருக்க செகண்ட் சம்மும் நம்ம பெர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதில் எக்ஸாம்பிளில் இருக்க 3ஐயுமே நம்ம பார்த்தாச்சு. அடுத்து நம்ம எக்ஸசைஸில் இருக்கிறத நம்ம செய்ய போகிறோம். இந்த எடுத்துக்காட்டு 1 பார்த்தாச்சு, எடுத்துக்காட்டு 2ஐயும் பார்த்தாச்சு, எடுத்துக்காட்டு 3ஐயும் நம்ம டீட்டெயில்டாக இவ்வளோ தான் இருக்குது. நம்ம நோட்டை எழுதும் போது நிறையா நம்ம எழுதியிருக்கோம். அப்படி எழுதும் போது தான் புக்கில் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்காட்டை பார்க்கும்போது உங்களுக்கு புரியாது. நம்ம எடுத்து டீட்டெயிலாக எழுதும் போது உங்களுக்கு கண்டிப்பாக அதை புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம இந்த எக்ஸசைஸை ஃபுல்லாக நம்ம ரிவைஸ் பண்ணிடுவோம். ஃபுல்லாக போய் எல்லா சம்மையுமே நம்ம எடுத்து ஒவ்வொன்றா எழுத போகிறோம். கண்டிப்பாக வீடியோவில் வந்து ஒரு சில நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சில விஷயம் இப்போ வீடியோ பார்த்துக்கிட்டே எழுதும் போது ஒரு சில இது நான் அப்பப்போ கரெக்ஷன் பண்ணியிருப்பேன். அது 1-2 நம்பர் எழுதும் போது டக்குன்னு எழுதும் போது கொஞ்சம் அப்பப்போவே கரெக்ஷன் பண்ணியிருப்பேன். ஓகேவா? அதனால் ஒன்றும் பேனிக் ஆக வேண்டாம். இதை எல்லாமே கரெக்டாக அதை டெஃபினிஷனோடு அதை நான் எழுதி கொண்டு வந்துட்டுருக்கேன். அடுத்து இதில் இருக்க ஒரு சம்மையும் நம்ம விட போகிறது கிடையாது. 1.1ல் இருக்க எல்லா எக்ஸசைஸையுமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ரெகுலராக நம்ம போஸ்ட் பண்ணுவோம். எல்லா வீடியோவும் தொடர்ச்சியாக எல்லா வீடியோவும் பாருங்கள். மேக்ஸ் வந்து அவ்வளோ ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் ஒன்றுமே கிடையாது. ரொம்ப ஈஸியான விஷயம்தான். சின்ன பேசிக் அதுகளை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்பவே ஈஸியாக நம்ம மேக்ஸை வந்து பாஸ் இல்லை சென்டமே அடிக்கலாம். ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட்டு. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.